Hi guys, in day 54. இப்போ சொல்லுங்க. ஃபங்க்ஷனல் பாடி வெயிட் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்ஸ் இன்னைக்கு சரிங்களா. எல்லாம் ஃபுல் பாடி தான் பண்ண போகிறோம். AMRAP கான்செப்டில் பண்ண போகிறோம். as many reps as possible. ஒரு 20 minutes நான் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் தரேன். அதில் 5 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ரெப்ஸ், டிஃப்ரெண்ட் செட்ஸ். ஓகே, ஸோ 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்டை நீங்கள் எத்தனை செட் பண்ண முடியுதுன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ரஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம எத்தனை செட் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்டை, அடுத்த வாரம் எத்தனை பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதாகி நல்லா தூங்க ஆரம்பிச்சுங்க. சம்பவம் அப்படி ஒரு சூழல் அமைய மாட்டேங்குதுன்னு நான் தூங்காம வரல. அப்பதான் பேசுறாங்க, இல்ல வீட்டுல வச்சு வேலை வருது, அது இதுன்னு ஆகி நமக்கு வழி. ஒரு நாள் 2 நாள் ஓகே. நான் சொல்றது வந்து மொத்தமா ஒரு வாரம் பூரா அப்படி ஆயிடுது இல்லைன்றேன். வெளியே உங்க ஆடியன்ஸ் பயந்துருவாங்க. நீங்க இப்படி உட்காருறது இவ்வளவுதான் பாத்தீங்கன்னாலே பயந்துருவாங்க. ஏன்னா யூடியூப்ல ஃபுல் வீடியோ போறீங்கல்ல, அவங்க இதை பார்த்துட்டே பயந்துருவாங்க. எதுக்கு அப்படி பண்ணணும், ஏன் இப்படி விழுவீங்க, அவங்களுக்கு வேற எது மாதிரி திடீர்னு கண்ணவா ஏறுது அவங்களுக்கு. எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, அண்டாடக்கர் மாதிரி எல்லாமே நடக்குது. எனக்கே ஒரு நிமிஷம் அதெல்லாம் பார்த்தா பயமாயிடுது. அப்ப ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, பயந்துருவாங்க. நல்லா தூங்கு, சாப்பிடுங்க, ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தா தான் குறைக்க முடியும். நீங்க நல்லா இப்படி வந்தீங்கன்னா குறைக்க முடியாது. நம்மளால பாதி வாரத்துக்கு மேல தாண்ட முடியாது. இப்ப நான் 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களால 4 செட்ஸ் பண்ண முடியும்னா, தாராளமா இன்னும் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களால இன்னும் 2 செட் பண்ணிருக்க முடியும். 6 செட்ஸ் கூட நம்ம பண்ணிருக்கோம் போது 20 மினிட்ஸ். ஓகே, பட் ஆனா நடுவில் ரொம்ப டயர்டா இருந்தாலும் புஷ் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா ரெப் அவுட் நம்ம ஒரே ஒரு செட்டுக்கு சும்மா ஒரு 2 ரவுண்ட் கம்மி பண்ணோம். மற்றபடி நீங்க ஃபுல்லா தான் முடிச்சீங்க எதுவுமே. ஓகே, எல்லாமே ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு 2 ரெப்ஸ், சரி 2 செட் அந்த 5 மினிட்ஸ்க்கு எனர்ஜி இருந்திருந்தா நம்ம முடிச்சிருக்கலாம். ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு செட் ஒர்க் அவுட் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம பாதிலாம் ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்றேன். 3/4 ஒர்க் அவுட் முடிச்சாலுமே 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் கரெக்டா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. அன்னைக்கு நீங்க நல்லாவே தூங்கலன்னு உங்களுக்கே தெரியுதுன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ணாம நீங்க யூஸ்வலா பார்த்த மாதிரி வாக்கிங் கூட பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனா எனக்கு கருப்பா இருக்குங்க, எல்லா நாளும் அப்படியே வாக்கிங்கே போயிருக்கோம். எல்லா நாளும் போற மாதிரி இல்லை. அப்ப நீங்க கரெக்டா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுங்க. அப்ப நீங்களே கான்பிடண்டா சொல்ற மாதிரி இருக்கு, நான் கண்டிப்பா தூங்க மாட்டேன், கண்டிப்பா சாப்பிட மாட்டேன்ற மாதிரி இருக்கு. கான்பிடண்டா சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்கியூஸ்ன்ற மாதிரி விட்டுடுங்க. எல்லா நாளும் அப்படின்னா அப்ப நம்ம மேலதான் தப்பு, நாம பாத்துக்கிட்டு இருங்க. அதை பாருங்க. அப்புறம் எல்லா நாளுமே பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லா நாளுமே அடி வாங்கும். அது நல்லது இல்லை, நம்ம தோலுக்கு நல்லது இல்லை. ஓகே, ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் உங்களால தூங்க முடியுமோ, எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொட்டீனா செட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஏதாவது பண்ணணும், ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ட் பண்ணுவோம். டெய்லி ஏதாச்சும் ஒரு சின்ன சேலஞ்ச் ஏதாச்சும் பண்ணலாங்க. டெய்லி ஒரு மூமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. இப்போ புஷ்அப் டெய்லி பண்ணலாமா? தினமும் பண்ணி எப்போ வந்து நான் சரி, இப்போது நம்ம டார்கெட் வந்து ஒரு ஃபுல் புஷ்அப். ஓகே, இங்கேருந்து 1 மந்த்தில் ஃபுல் புஷ்அப் 10 கவுண்ட்ஸ் பண்ணுறோம். என்னன்னா கார் ஓட்டிட்டு போறாங்க, எனக்கு என்ன சொல்லுவாங்க கேமராமேன் சரத்துக்குள்ளே நம்பி வரானே ஓட்டுறோம்.